அம்மா காஃபி என்றால் அனு, அம்மா எனக்கு டீ தான் வேணும் என்றால் அனு. சரி சரி உங்கள் அப்பாவுக்கு ஓட்ஸு கஞ்சி கொடுத்துட்டு வரேன் என்ற பத்மா வேக வேகமாக எங்கே வேலைக்கு செல்லும் மகனுக்கும் காலேஜ் செல்லும் மகனுக்கும் கேட்டதை கொடுத்துவிட்ட 5 நிமிடங்களும் உட்காரலாம் என்று வந்து சோஃபாவில் அமர்ந்தார். வயிற்றில் பசி கிள்ளியது. சாப்பிடலாமா என்று ஒரு மனம் நினைக்க இன்னும் எத்தனை எத்தனை வேலைகள் வரிசை கட்டி நிற்கின்றது என்ற எண்ணம் வந்து அதை தடுத்தது. எல்லோருக்கும் கொடுத்தது போக மீதி இருந்த ஆரிய காஃபியை தூக்கி வாயில் ஊற்றிக்கொண்டு மீண்டும் வேலையை தொடர்ந்தாள். தினமும் கணவன் நாகராஜனுக்கு காலையில் ஓட்ஸ், மதியம் கீரை, சப்பாத்தி, ஒரு பொரியல், இவை அனைத்தும் கூடிய சாப்பாடு. மாலையில் பிஸ்கட், டீ. வாக்கிங் சென்றுவிட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு சிற்றுண்டி தயாரித்து வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார். ஒரு நாள் சமையல் செய்யும்போது தலை சுற்றி மயக்கம் வருவது போல் இருக்க மெதுவாக கணவனை அழைத்து சொன்னாள். அதற்கு தலை சுத்துக்கெல்லாம் பயமா? சரி, எனக்கு கொஞ்சம் சுக்கு கசாயம் வச்சு கொடு, தொண்டை லேசாக கரகரன்னு இருக்கு என கட்டளையிட்டு சென்றான். தனக்கென்று வந்தால் லேசானு கூட கவனிக்கப்பட வேண்டியதாகிறது. எனக்கென்று வந்தால் கவனிக்கப்பட வேண்டியது கூட லேசாகி போகிறது. இவருக்கு என்று நினைத்தபடியே வேலையை தொடர்ந்தார். இப்படி முடியாமல் வேலை செய்து செய்து சோர்ந்து போன நேரத்தில் மகனுக்கு திருமண பேச்சு ஆரம்பித்ததில் மனம் மகிழ்ந்து போனது. மருமகளை மகள் போல் பார்த்து கொண்டால் அவள் என்னை தாயாக நினைத்து முடியாத போது தாங்குவாள் என்று நினைத்து கொண்டு வேகமாக செயலில் இறங்கினாள். மகனுக்கு திருமணம் முடிந்து 6 மாதங்கள் போனதே தெரியவில்லை. இனி புதிய மருமகள் பழைய மருமகளாக மாறி வேலை செய்வாள் என்று எதிர்பார்த்து காத்திருக்க, அவளோ பத்மா தரு காஃபிக்கு கால் மேல் கால் போட்டு கொண்டு காத்திருந்தாள். நொந்து போன மனம் உடம்பு என்ற வண்டியை இழுக்க முடியாமல் இழுத்தது. இப்போதெல்லாம் ஏனோ அடிவயிற்றில் வலி, அதோடு இடுப்பு வலியும் சேர்ந்து கொள்கிறது. எதை பார்த்தாலும் கோபமும் ஆத்திரமும் வருகிறது. அடிக்கடி மனசோர்வு வேற. யாரிடம் சொல்வது? யாருக்கு தான் நேரம் இருக்கிறது நான் சொல்வதை கேட்க? மனதில் ஒரு வெறுமை வந்து ஒட்டி கொண்டது. அந்த நேரம் எதிர் வீட்டு தாயம்மாள் பசும்பால் கொண்டு வர அவளை கேட்டால், ஏமா ஒரு மாதிரியாக இருக்கிறா என்று. மனதில் இருந்ததை சொல்ல, அது நிற்கிற நேரம் அதான் அப்படி என்றாள். ஒருவேளை அப்படியே இருக்கலாம் என்று வலியோடு நாட்களை கடத்தினாள். ஒரு நாள் படுக்கையை விட்டே எழ முடியவில்லை. மகளை அழைக்க, இன்னைக்கு காலேஜ் டே, நீ தயவு செய்து சீக்கிரமாக எனக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடு. என்னால் முடியலடி. ஆமாம், நான் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு காலேஜ் போகலான்னு நினச்சா நீ என்னம்மா இப்படி பண்ணுற? சரி சரி கத்தாத, உங்கள் அப்பா அதுக்கு வேறு எதையாவது சொல்ல போகிறாரு என்று எழுந்து அன்றைய வேலைகளை முடித்து படுத்தவளுக்கு உடம்பு ஏதேதோ செய்தது. மகனிடம் சொன்னால் அவனுக்கு நேரே இல்லை என்றவன் தந்தையிடம் டாக்டரிடம் அழைத்து செல்லுங்கள் என்று கொஞ்சம் அக்கறையோடு சொல்லிவிட்டு சென்றான். மாலை எப்போது வரும் என்று காத்திருந்தாள். மீண்டும் தலை சுற்ற படுத்தவள் தான். லேசாக நினைவு வர கண் விழித்து பார்த்தால் அது மருத்துவமனை. பக்கத்தில் யாரோ ஒரு டாக்டர் பேசுவது கேட்டது. என்னங்க நாகராஜன், இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கிறீங்க. அவங்க என்ன மனுஷியா இல்லை மிஷனா? அவங்களுக்கு இப்போ எடுத்த டெஸ்ட்டில் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்குது. அப்புறம் யூட்ரஸில் ப்ராப்ளம், தைராய்டு அதிகமாக இருக்குது, ரத்தம் கம்மியாக, ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்குது. அவங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்லை நீங்கள் கவனிக்கலையா? நீங்கள் எல்லாம் அவங்கள பற்றி கவலையே படாமல் உங்கள் உடம்பை மட்டும் பத்திரமா அக்கறையாக பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க சுகமாக முக்கியம்னு இருந்திருக்கீங்க. எங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்கள டாக்டர்கிட்ட காட்ட வேணாமா? இப்போ அவங்கள நான் எப்படி சரி பண்ணி எத்தனை நாளைக்கு இங்கேயே கவனித்தேன்? ஒன்றும் புரியலை என்று சொல்வதை கேட்டுக்கொண்ட அதற்கெல்லாம் அவசியம் இல்லாமல் பத்மா காட்டில் கரைந்தே போனாள். யாருக்கும் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு குடும்ப தலைவியின் கடமைதானே என்று நினைத்து கொஞ்சம் வருத்தப்பட்டு விட்டு வேலையை தொடர்ந்தனர். சாப்பிடும் வேளையில் எப்போதாவது அவளை நினைவு வந்து போனது எல்லோருக்கும். இப்போது அவர்கள் வீட்டில் எல்லாம் ஒழுங்காய் நடக்கின்றது. மருமகள் வேறு வழியின்றி சமைக்க, மாமனார் அவள் என்ன செய்தாலும் வாயை மூடிக்கொண்டு சாப்பிட, மகன் சமையலறையில் மனைவிக்கு ஒத்தாசை செய்ய, மகள் அவள் வேலைகளை அவளே செய்து கொள்ள நாட்கள் சுறுசுறுப்பாக நகர்கிறது. இதையெல்லாம் கண்ணாடி சட்டத்தின் உள்ளே இருந்து பார்த்த பத்மா என்ற அந்த குடும்ப தலைவி, இப்படி நான் இருக்கும்போது ஏன் இல்லை என்று யாருக்கும் கேட்காத குரலில் எல்லோரையும் கேட்டுக்கொண்டே இருந்தால் பரிதாபமாக. எங்கே கேட்கும் அவர் குரல்? யாருக்கு கேட்கும் அவர் குரல்? குடும்ப உறுப்பினர்களுக்கு நம் குடும்பத்தை தாங்கும் தலைவியின் தலையில் எல்லா பாரத்தையும் போட்டுவிட்டு நாம் சுகமாக இருக்க விரும்புகிறோம். அவளும் ஒரு சாதாரண மனுஷிதான். அவளுக்கு ஆசாபாசனங்க, வேதனை வழிகள் இருக்கும். புரிந்து கொண்டு நம் ஆரோக்கியம் காக்கும் குடும்ப தலைவியை நாம் காப்போம். அதனால் ஆரோக்கியமான நாடாக நம் நாட்டை மாற்றுவோம். ஏனென்றால் ஒரு வீடோ நாடோ அதற்கு ஆதாரமாக இருப்பது பெண்களே.